தருமபுரி, திருவள்ளூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்துவது பற்றி பொது பார்வையாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 38 மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது பல வாக்குச்சாவடிகளில் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வாக்குப்பதிவை அதிகாரிகள் கணக்கிடும்போது எண்ணிக்கையில் வேறுபாடு இருப்பதும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி தருமபுரியில் 8 வாக்குச்சாவடிகள், திருவள்ளூர், கடலூரில் தலா 1 வாக்குச்சாவடிகள் என மொத்தம் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மறு வாக்குப்பதிவு பற்றி தேர்தல் பொது பார்வையாளர்கள் ஆய்வு நடத்தி வருவதாகவும் அது தொடர்பான அறிக்கை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை அடிப்படையில் மறு வாக்குப்பதிவு நடத்துவது பற்றி தேர்தல் ஆணையம் முடிவு செய்து அதற்கான தேதியை அறிவிக்கும் என்றும் அவர் கூறினார். பொன்பரப்பில் அமைதியான முறையில்தான் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக கூறிய சத்யபிரதா அங்கு மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என குறிப்பிட்டார். இருப்பினும் அங்கு நடந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை கேட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் விதிகளை மீறியதாக அதிமுகவினர் மீது 1450 வழக்குகளும், திமுகவினர் மீது 1694 வழக்குகளும், பிற கட்சியினர் மீது 1546 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சாஹூ குறிப்பிட்டார். ஒட்டுமொத்தமாக இதுவரை 4690 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், பறிமுதல் செய்யப்பட்ட 213 கோடியே 18 லட்சம் ரூபாய் பணத்தில் உரிய ஆவணங்களை ஒப்படைத்தவர்களுக்கு 70 கோடியே 49 லட்சம் ரூபாய் பணம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாக கூறினார். இவை தவிர 708 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், ஒட்டுமொத்தமாக பணம், ஆபரணங்கள் என 933 கோடி மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். 4 தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பொறுப்பாளர்களுடன் அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். 4 தேர்தல்களிலும் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை விருப்பமனு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஓட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலை எதிர்கொள்ள அதிமுகவும் திமுகவும் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன. திமுகவில் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காலையில் திருப்பரங்குன்றம், ஓட்டப்பிடாரம் பொறுப்பாளர்களும், மாலையில் சூலூர், அரவக்குறிச்சி தேர்தல் பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர். தொகுதியில் உள்ள பிரச்சினைகள், அளிக்க வேண்டிய வாக்குறுதிகள், வெற்றி வாய்ப்பு, வாக்காளர்களை எப்படி அணுகுவது உள்ளிட்டவை குறித்து ஸ்டாலின் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. திமுக பொருளாளர் துரைமுருகன், கனிமொழி, RS பாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றனர். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அப்போது கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டதற்கு நன்றி தெரிவித்த அவர்கள் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவிற்கு உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்தனர். பிரச்சார முறையை எப்படி வகுப்பது என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதனை அனுசரித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மிக முனைப்போடு இந்த 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களிலும் பாடுபடும் என்பதையும் தெரிவித்தோம். 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை மு க ஸ்டாலின் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ளார். ஓட்டப்பிடாரம் தொகுதியில் வரும் 1 மற்றும் 2ஆம் தேதியும், திருப்பரங்குன்றத்தில் 3 மற்றும் 4ஆம் தேதியும் பரப்புரை செய்யவுள்ளதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. சூலூர் தொகுதியில் 5 மற்றும் 6ஆம் தேதியும், அரவக்குறிச்சியில் 7 மற்றும் 8ஆம் தேதியும் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிக்கவுள்ளார். 4 தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக 25,000 ரூபாய் செலுத்தி அன்றைய தினமே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ளதுடன் இது நீதித்துறைக்கான அச்சுறுத்தல் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார்.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் தெரிவித்த விவகாரம் சில இணைய பத்திரிகைகளில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த புகார் குறித்து விசாரிக்க தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு கூடியது. புகார் மீதான விசாரணையின் போது அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால், சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆகியோரும் இருந்தனர். அப்போது தன் மீதான குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த கோகாய், இது தனக்கெதிரான மிகப்பெரிய சதி என்றும் தலைமை நீதிபதி அலுவலகம் மற்றும் நீதித்துறையின் மீதான தாக்குதல் என்றும் தெரிவித்தார். நற்பெயரை தவிர ஒரு நீதிபதிக்கு வேறு என்ன பெரிதாக கிடைத்துவிட முடியும் என வினவிய கோகாய், நற்பெயர் மீதே தாக்குதல் நடக்குமாயின் வேறென்ன இருக்கிறது என்றும் அதிர்ச்சி தெரிவித்தார். நீதித்துறை சுதந்திரம் மிக மிக ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவித்த தலைமை நீதிபதி, இதுபோன்ற நிலைமையில் பணியாற்ற நேர்ந்தால் நல்லவர்கள் நீதிபதி பணிக்கே வரமாட்டார்கள் என்றும் கூறினார். இது நீதிமன்ற பணியாளர் ஒருவரின் சதியாக இருக்காது என்றும் இதன் பின்னால் பெரும் சதிவலை பின்னப்படுவதாகவும் தெரிவித்தார். அடுத்த வாரம் தன் முன் முக்கிய வழக்கு விசாரணைகள் இருப்பதாக தெரிவித்த நீதிபதி கோகாய், இவற்றை சீர்குலைக்கும் முயற்சியாக கூட இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். 20 ஆண்டு காலம் தன்னலமற்ற வகையில் பணியாற்றிய பிறகும் தனது வங்கிக் கணக்கில் 7 லட்சம் ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும் அவர் கூறினார். தன் மீது புகார் தெரிவித்த பெண் மீது ஏற்கனவே 2 புகார்கள் நிலுவையில் உள்ளதாகவும் நீதிபதி கூறினார். இந்த புகார்கள் குறித்த உண்மைத்தன்மையை விசாரிக்கவும் டெல்லி காவல்துறையினருக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இந்த புகாரை விசாரிக்கும் குழுவில் தான் இடம்பெற மாட்டேன் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீதான அவமதிப்பு வழக்கு, மேற்கு வங்க மாநிலத்திற்கும் சிபிஐக்கும் இடையிலான மோதல், தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்ய கோரும் வழக்கு ஆகியவை விசாரணைக்கு வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நடந்த கல்வீச்சு தொடர்பாக 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 49 கிராமங்களில் 144 தடை உத்தரவு நீடித்து வரும் நிலையில் மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. ஒரு சமூகம் குறித்து இழிவாக பேசிய வாட்ஸ்அப் ஆடியோ 2 தினங்களுக்கு முன் பொன்னமராவதி சுற்றுவட்டாரத்தில் வேகமாக பரவியது. அதன் எதிரொலியாக 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குறிப்பிட்ட அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் போராட்டங்களில் இறங்கினர். பொன்னமராவதியில் நடைபெற்ற போராட்டத்தில் காவல் நிலையம் மீதும் போலீசார் மற்றும் காவல்துறை வாகனத்தின் மீதும் கல் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 49 கிராமங்களில் 3 தினங்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல், பொது இடத்தில் அத்துமீறி கூடுதல், கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போராட்டம் விரிவடைந்து பல்வேறு பகுதிகளில் அச்சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் 2வது நாளாக காரைக்குடி திருச்சி சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரம் நடந்த இந்த மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பேருந்து பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். பதற்றமான சூழல் காரணமாக காரைக்குடியிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல ஆவுடையார் கோவில் அருகே ஏம்பலில் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஆடியோ வெளியிட்டவர்களை நாளை மாலைக்குள் கைது செய்வதாக உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. பதற்றம் காரணமாக பொன்னமராவதி, ஆலங்குடி, வடகாடு, கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அந்த பகுதிகளில் போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து மதுக்கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. போராட்டங்களை கட்டுப்படுத்தி இயல்பு நிலை திரும்ப மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அரியலூர் பொன்பரப்பி தாக்குதல் தொடர்பாக போலீசார் ஒருதலைபட்சமாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறி பாமகவினர், இந்து முன்னணியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதே வேளையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமாவளவன், வைகோ, கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்களவைத் தேர்தலின் போது அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் வாக்குப்பதிவு மையத்தின் அருகே விசிக சின்னமான பானையை பாமகவினர் சிலர் உடைத்ததாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து மோதல் வெடித்தது. இதையடுத்து பாமகவைச் சேர்ந்த சிலர் தலித் மக்கள் வசிக்கும் காலனி பகுதிக்கு சென்று 20க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகளை அடித்து நொறுக்கினர். இந்த தாக்குதலில் 13 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 25 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது.
ஆனால் காவல்துறையினர் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பொன்பரப்பியில் ஜெயங்கொண்டம் சாலையில் இன்று மறியலில் ஈடுபட்டனர். அத்துடன் இச்சம்பவத்திற்கு விசிகாவினரே முதல் காரணம் என்றும் இதில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். எங்க தரப்புல 12 பேரை கைது பண்ணிருக்காங்க. நாங்க கொடுத்த புகார்ல இதுவரையும் யாரையும் கைது பண்ணல. எங்க வீட்டுல ஒரு ஆம்பளைங்க கூட வீட்டுல இல்ல சார். போலீஸ் ஒவ்வொரு வீடா நுழைஞ்சு தேடிட்டு இருக்காங்க. நடந்து 3 நாள் ஆகுது. இந்த 3 நாள்ல நான் தனிப்பட்ட முறையில வழக்கு கொடுத்திருக்கேன். எவ்வித நடவடிக்கையும் எடுக்கல சார். யாரையும் கைது பண்ணல. காவல்துறை புகார் கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்கேன் சார். நேற்று ஈவினிங் 4 மணிக்கு நான் புகார் கொடுத்திருக்கேன். காவல்துறை தரப்புல இதுவரையும் வழக்கு பதிவு பண்ணல. அங்கு வந்த அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மறியலை கைவிட்டு பெண்கள் கலைந்து சென்றனர். இதற்கிடையில் பொன்பரப்பியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் தலித் அமைப்பினர் ஆய்வு மேற்கொண்டனர். மொத்தம் 63 வீடுகள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 22 பேர்ல வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் 12 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் உறுதியாக தெரியல. ஆனால் 22 பேரில் முக்கியமான குற்றத்தை செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள இது வரைக்கும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதெல்லாம் அவங்கள இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 7 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக அந்த இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும். இந்நிலையில் சென்னையில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பொன்பரப்பி தாக்குதலை கண்டித்து வருகின்ற 24ஆம் தேதி அனைத்து கட்சிகள் சார்பில் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். பெயர் குறிப்பிட்ட குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. காவல்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அந்த தொகுதியில் அந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, அந்த வட்டாரத்தில் பல இடங்களில் வாக்குச்சாவடிகளை வன்முறை இல்லாமலேயே கைப்பற்றி வாக்களித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. என்றாலும் வன்முறை நடந்த இடத்தில் 200க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் வாக்களிக்க இயலவில்லை. எனவே அங்கு மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்த இருக்கிறோம். தொடர்ந்து பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பொன்பரப்பி சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பொது அமைதியை நிலைநாட்ட வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது, சமூக அமைப்புகளுக்கும் இருக்கிறது என்பதை இல்லையேல் அது விபரீதத்திலே முடிந்துவிடக்கூடாது. அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இங்கே பொன்பரப்பி பகுதியில் ஏழ்மையான குடும்பங்களிலே வாழக்கூடிய அந்த பழமையான வீடுகள் ஓடுகள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிலிருந்து மீள்வது எப்படி? அவர்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கிறது? இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் 300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சமூக அநீதி குறித்து மருதநாயகம் படத்திற்காக போடப்பட்ட பாடல் தற்போதும் பொருந்துவது தமிழினத்திற்கு அவமானம் என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பொன்பரப்பி தாக்குதலுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கூடங்குளம் அணு உலைகளில் அடிக்கடி பழுது ஏற்படுவது உண்மைதான் என்று இந்திய அணுசக்தி கழக தலைவர் கமலேஷ் நில்கந்த் வியாஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் அணு உலைகள் குறித்து சுதந்திரமான விசாரணை குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடங்குளத்தில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்புக்கு இடையே அமைக்கப்பட்ட முதலாவது அணு உலையில் 2013ஆம் ஆண்டு மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது. இதற்கு பின்னர் 2017ஆம் ஆண்டு 2வது அணு உலையும் செயல்பாட்டிற்கு வந்து மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது. 17,270 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த இரு அணு உலைகளிலும் அடிக்கடி இயந்திர கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு வந்தன. இதனால் அணு உலைகளின் நம்பகத்தன்மை குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். ஆனால் சர்வதேச அளவில் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடங்குளம் அணு உலை நிறுவப்பட்டுள்ளதால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூடங்குளம் அணு உலை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இது தொடர்பாக அணு உலைக்கு எதிராக தொடக்க முதலே போராடி வரும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி விவரங்களை பெற்றனர். அதன்படி கூடங்குளம் முதலாவது அணு உலை செயல்பாட்டிற்கு வந்தது முதல் கடந்த ஜனவரி மாதம் வரை 47 முறை பழுதாகி மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதேபோன்று 2வது அணு உலையும் 19 முறை பழுதாகி நின்றதும் அம்பலமானது.
சர்வதேச அணு உலைகளுடன் ஒப்பிடுகையில் கூடங்குளம் அணு உலை ஆபத்தானது என அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அளவில் ஒரு புதிய அணு உலை வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வருடங்களுக்கு ஓரிரு முறையோ மூடப்படும். ஆனால் இந்த அணு உலைகள் கடந்த 6 வருடங்களில் 47 முறை முதல் அலகு மூடப்பட்டிருக்கிறது. 2வது அலகு 19 முறை மூடப்பட்டிருக்கிறது. இது அசாதாரணமானது மட்டுமல்ல, ஆபத்தானது. ரஷ்யாவின் சோச்சி நகரில் சர்வதேச அணுசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சியில் பங்கேற்ற இந்திய அணுசக்தி கழக தலைவர் கமலேஷ் நில்கன் வியாசிடம் கூடங்குளம் அணு உலையில் அடிக்கடி இயந்திர பழுது ஏற்படுவது குறித்து நமது நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தியாளர் சதீஷ்குமார் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கமலேஷ், கூடங்குளம் அணு உலையில் அடிக்கடி பழுது ஏற்படுவது உண்மைதான் என ஒப்புக்கொண்டார். Kodangulam unit 1 and 2 was stopped more than 30 times. Don't you think these numbers are very unusual? See, yes, I do agree, and then we are trying to address. You may realize that Kudankulam was first 3+ generation plant, possibly in the world also, which was sort of for which the construction has started. So there are some initial problems. In Tarapur also similar type problems were faced in the initial 3-4 years of operation. So I feel definitely NPCIL is putting in tremendous amount of effort and they will be able to overcome the difficulties. கூடங்குளம் அணு உலைகளில் பழுதுகள் ஏற்படுவது தொடர்பாக அணுசக்தி கழக தலைவர் கமலேஷ் நில்கன் வியாஸை ஒப்புக்கொண்டிருப்பதால் இந்த அணு உலைகளின் செயல்பாடுகள் குறித்து சுதந்திரமான விசாரணை குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராஜன் வலியுறுத்தியுள்ளார். கூடங்குளம் அணு உலை 2013 2018 டிசம்பருக்குள்ளாராக முதல் உலை 47 முறை பழுதடைந்து நின்றுள்ளது. 2வது உலை கடந்த 1.5 வருஷத்தில் 19 முறை பழுதடைந்து நின்றுள்ளது. இது ஒரு அன்யூஷுவலான விஷயம், ஒரு இயல்புக்கு மாறான விஷயம் சொல்லி அணுசக்தித்துறை சொல்லியிருப்பது நிச்சயமாக ஒரு சுதந்திரமான குழுவை கொண்டு ஆராய வேண்டும். மேலும் அந்த கூடங்குளம் அணு உலையின் விரிவாக்க திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் சொல்லி நாங்கள் தமிழக அரசையும் இந்திய அரசு கேட்டுக்கிறோம். அணு உலைகள் குறித்து மக்களிடையே நம்பகத்தன்மையை ஏற்படுத்திய பிறகே இத்தகைய அணு உலைகளை அமைக்க வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. அணு உலைகளில் ஏற்படும் விபத்து உடனடியாக சரி செய்ய முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு ஃபுகுஷிமா அணு உலை விபத்து ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. அப்படி ஒரு நிலை கூடங்குளத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்பகுதி வாழ் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சதீஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 3வது நாளாக இன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. கீரிப்பாறை, மாராமலை, தடிக்காரன்கோணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மதியம் முதலே மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழக்கம் போல் இன்று காலை முதலே வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீரென பிற்பகலில் மழை பெய்தது. சுமார் 40 நிமிடங்கள் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. எட்டயபுரம், கழுகுமலை, கயத்தார், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது. சேலம் சுற்றுவட்டாரத்தில் நேற்றிரவு 1 மணி நேரம் மழை பெய்த நிலையில் 2வது நாளாக இன்றும் பிற்பகலில் பரவலாக சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர், எட்டிப்பட்டி, கோட்டப்பட்டி சுற்றுவட்டாரங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இந்த மழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என்பதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் இட்டமொழி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தின் திருப்பத்தூர் சுற்றுவட்டாரங்களில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வேண்டி மக்கள் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த மழையால் மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், எருமப்பட்டி, கொல்லிமலை பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. பரமத்திவேலூர் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் அந்த பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. சாய்ந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகா முதல் மத்திய இந்திய பெருங்கடல் வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறை காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திங்கட்கிழமை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாமக்கல்லில் 9 சென்டிமீட்டர் மழையும், கொடைக்கானலில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மலை கிராமத்தில் இடி தாக்கியதில் 12 பேர் படுகாயமடைந்தனர். முறையான சாலை வசதி இல்லாததால் அவர்கள் அனைவரும் 16 மணி நேரத்திற்கு பிறகே மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மாலை நேரத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குன்னூரை அடுத்த சின்னாலக்கொம்பை மலை கிராமத்தில் நேற்று மலை இடியுடன் கனமழை பெய்தது. அப்போது வீடுகளின் மீது இடி இறங்கியதில் குழந்தைகள், கர்ப்பிணி உட்பட 12 பேர் படுகாயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் ஆம்புலன்ஸில் மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு புறப்பட்டனர். ஆனால் முறையான சாலை வசதி இல்லாததால் நடுவழியில் சிக்கி தவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா உத்தரவின் பேரில் காவல்துறையினர் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களை 16 மணி நேரத்திற்கு பிறகு மீட்டு ஆம்புலன்ஸில் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு எஸ்பி சண்முகப்பிரியா நேரில் ஆறுதல் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தேசிய நலனை விட வாக்கு வங்கிக்கே அதிக முக்கியத்துவம் அளித்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்குகளின் மீதான பக்தியே பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட முடியாமல் காங்கிரஸ் கட்சியை தடுப்பதாகவும் சாடியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு தினாப்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, திரிணாமுல் வேட்பாளர்களுக்காக வங்கதேச நடிகர்கள் வந்து பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டினார். வெளிநாட்டினரை வைத்து பரப்புரை செய்வது அவமானகரமானது என்றும் அவர் தெரிவித்தார். முதல் 2 கட்ட வாக்குப்பதிவுகளுக்கான தகவல்கள் கிடைத்த பிறகு மம்தா பானர்ஜி தூக்கமின்றி தவிப்பதாகவும் அவர் கூறினார். பின்னர் பீகார் மாநிலம் அராரியா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, நாட்டில் தேசபக்தி மற்றும் வாக்குகளின் மீதான பக்தி என 2 விதமான அரசியல் உள்ளதாக தெரிவித்தார். பாரத் மாதா கி ஜெய் என சொல்ல தயங்குபவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்வதில்லை என்றும் அவர் சாடினார். வாக்குகளின் மீதான பக்தியே பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட முடியாமல் காங்கிரஸை தடுப்பதாகவும், நாட்டு நலனை விட வாக்குகளே காங்கிரசுக்கு முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலம் நாடியா பகுதியில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தோல்வி பயத்தால் பிரதமர் மோடி பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி மோடி வாக்குகளை பெற முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கேரள மாநிலம் வயநாட்டில் தனது சகோதரரும் காங்கிரஸ் தலைவருமான ராகுல் காந்திக்கு வாக்கு சேகரித்து பிரியங்கா காந்தி பேசினார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ராகுல் காந்தி குறித்து தவறான பிம்பத்தை கட்டமைத்து வருவதாக தெரிவித்தார். தனது பாட்டியான இந்திரா காந்தி, தந்தையான ராஜீவ் காந்தி ஆகியோரை இழந்த பிறகும் கூட ராகுல் காந்தி மனதில் கோபம் ஏற்படவில்லை என்றும், நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த தனது தந்தையை திருடர் என விமர்சித்தவர்களை கட்டிப்பிடிக்கும் அளவுக்கு அவர் துணிச்சல் மிக்கவர் என்றும் பிரியங்கா கூறினார். பாஜக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். They promised farmers that they would double their income. They promised young men and women that they would produce 2 crore jobs every year. They promised people that they would put 15 lakhs in each person's bank account. But once they came into power, they forgot those who gave them power. That the power belonged to them and not to the people. கர்நாடக மாநிலம் ஷிவ்மோகா பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பாஜக தலைவர் அமித்ஷா திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மும்பை
பயங்கரவாத தாக்குதலில் IPS அதிகாரி ஹேமந்த் கர்காரே மரணமடைந்ததற்கு தனது சாபமே காரணம் என போபால் மக்களவை தொகுதிக்கான பாஜக வேட்பாளர் சாத்வி பிரக்யா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளிக்க பிரக்யாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நியாய் எனப்படும் குறைந்தபட்ச வருவாய் உத்தரவு திட்டம் புதிய வரி ஏதும் இல்லாமல் வறுமையை ஒழிக்கும் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாத திட்டம் குறித்த அறிக்கை வெளியிட்டுள்ள முன்னாள் பிரதமரும் பொருளாதார அறிஞருமான மன்மோகன் சிங் 20 விழுக்காடு ஏழைகளுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கும் திட்டம் உரிய ஆலோசனையுடன் உருவாக்கப்பட்டுள்ளன, பிரம்மாண்டமான திட்டம் என புகழ்ந்துள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்த போது 70 விழுக்காடு மக்கள் ஏழைகளாக இருந்ததாகவும் கடந்த 70 ஆண்டுகளில் அது 20 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடைசி நபரையும் வறுமையிலிருந்து மீட்க இது உரிய நேரம் என்று கூறியுள்ள அவர், நியாய் திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கண்ணியத்தையும் மரியாதையையும் ஏற்படுத்தி தரக்கூடியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் குறைந்தபட்ச வருவாயை உறுதி செய்யும் புதிய சகாப்தத்துக்குள் இந்தியா நுழைவதாகவும் அவர் கூறியுள்ளார். நியாய் திட்டம் தேங்கி நிற்கும் நமது பொருளாதாரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதுடன் புதிய தொழிற்சாலைகளையும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கும் என்றும் மன்மோகன் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு மொத்த GDPயில் இருந்து 1.5 விழுக்காடு நிதியே தேவைப்படும் என்றும் நடுத்தர மக்களின் மீது எந்த புதிய வரியும் விதிக்கப்படாது என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மீன்களின் வகைகளை பொறுத்து விலை அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் கடந்த 15ஆம் தேதி முதல் 2 மாதங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. இதன் காரணமாக பெரிய படகுகள் மூலம் கிடைக்கும் மீன்களின் வரத்து முற்றிலும் நின்றது. சிறு படகுகள் மூலம் பிடிக்கப்படும் மீன்கள் கர்நாடகா, கேரளா, மங்களூரு, மும்பை போன்ற பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படும் மீன்களே தற்போது விற்கப்படுகின்றன. இதனால் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. சென்னையில் கட்லா மீன் 120 ரூபாய்க்கும், கடம்பா சிறியது 150 ரூபாய்க்கும், கடம்பா பெரியது 200 ரூபாய்க்கும், வஞ்சிரம் சிறியது 600 ரூபாய்க்கும், வஜ்ரம் பெரியது 800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வவ்வால் கருப்பு 600 ரூபாயாகவும், வவ்வால் வெள்ளை 900 ரூபாயாகவும் உள்ளது. 1 கிலோ 800 ரூபாய் வஞ்சிரம், சின்ன சங்கரா 200 ரூபாய், பெரிய சங்கரா 300 ரூபாய், சீலாலாம் 400 ரூபாய் 1 கிலோ. வாங்கிட்டு வந்து எப்படி விற்கிறதுன்னு தெரில, நாங்கள் எப்படி பிழைக்கிறதுன்னு தெரில. இந்த 2 மாதத்துக்கு போட்டுங்கெல்லாம் எப்போ இதோட 2 மாதம் பொறுத்து தான் போட்டெல்லாம் எடுப்பாங்க. அது வரைக்கும் நாங்கள் எப்படி பிழைக்கிறதுன்னு தெரில. ஜனமும் வரமாட்டேது வெயிலுக்கு, மீனும் இல்லை எங்களுக்கு. இந்த 60 நாள் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரில. கிழக்கு கடற்கரையில் கடைபிடிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலமே தவறானது என்று வாதிடுகின்றனர் மீனவர்கள். மழைக்காலமான அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் மீன்பிடி தடைக்காலத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். கிழக்கு கடற்கரையில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கோடை வெயில் நேரத்தில் மீன்கள் இனவருத்தி செய்கிறதுன்னு சொல்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத வடிகட்டிய பொய். ஏன்னா மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா போன மாநிலங்களில் அங்கே மான்சூன் பீரியடில் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மீன் இனவருத்தி நடக்குது. அதனால் அங்கே மீன் வளம் நல்லா இருக்குது. இங்கே இந்த கோடை வெயிலில் ஸ்கூல் பசங்களுக்கு விடுமுறை விட்டுருக்க மாதிரி மீன் பிடிக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. நாங்களும் இந்த மீன்பிடி தடை காலத்தை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் நமக்கு மான்சூன் பீரியடில் வைங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பிடிக்கக்கூடிய மீன்களில் மீன் குட்டிகள், முட்டைகள்லாம் இருக்குது. அதனால் மீனவருடைய அறிவியல் பூர்வமாக நாங்கள் சொல்லக்கூடியதை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இந்த மீன்பிடி தடை காலத்தை மாற்றி அமைக்கன்னு சொல்லி அகில இந்திய மீனவ சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கிறேன். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக 5000 முதல் 15000 விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் மீனவர்கள் வருவாய் இழந்துள்ளனர். தடைக்காலம் 61 நாட்களாக உள்ள நிலையில் ஒரு நாளைக்கு 500 வீதம் 30,000 ரூபாய் உதவித்தொகை தர வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தடைக்காலம் அமலுக்கு வந்த 5 நாட்களிலேயே மீன்களின் விலை கிலோவுக்கு 25% மேல் அதிகரித்துள்ளது. இனிவரும் நாட்களில் விலை மேலும் உயரும். பன்றிகள் வளர்ப்போருக்கு தெரியாமல் அவற்றை திருடி கரியாக்கி விற்றதால் சென்னையில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த பல்லாவரம் நாகல்கேணி ஆதம் நகரைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவர் திருநீர்மலை நாகல்கேணி சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு பன்றி இறைச்சி பக்கோடா கடை நடத்தி வந்தார். 2 நாட்களுக்கு முன்பு டாஸ்மாக் வந்த ஒரு நபர் ஸ்ரீனிவாசனிடம் பக்கோடா வாங்கியுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியுள்ளது.
இதையடுத்து அந்த நபர் வெள்ளிக்கிழமை இரவு 7 பேரை அழைத்துக் கொண்டு வந்தார். வீட்டருகே நடந்து சென்ற சீனிவாசனை அந்த கும்பல் இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டது. முதற்கட்ட விசாரணையில் கொலையின் பின்னணி தெரிய வந்தது. நாகல்கேணியில் ஸ்ரீனிவாசனின் வீட்டருகே சிலர் பன்றிகள் வளர்த்து வந்துள்ளனர். அந்த பன்றிகளை ஸ்ரீனிவாசன் திருடி தனது பக்கோடா கடைக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு தரப்பிற்கும் சில மாதங்களாக பிரச்சனை நிலவி வந்துள்ளது. பன்றிகள் வளர்ப்போர் எச்சரித்தும் ஸ்ரீனிவாசன் கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பக்கோடா வாங்குவது போல நடித்து ஸ்ரீனிவாசனிடம் தகராறு செய்துள்ளது அந்த கும்பல். அதை காரணமாக வைத்து 7 பேர் கொண்ட கூலிப்படையை ஏவி ஸ்ரீனிவாசனை கொலை செய்துள்ளனர். இந்த வழக்கில் திருநீர்மலையைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். IPL கிரிக்கெட்டில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ள போட்டிக்கான டிக்கெட் கவுண்டரில் குறைந்த அளவில் மட்டுமே விற்பனை செய்ததால் ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அத்துடன் டிக்கெட் விற்பனையில் முறைகேடு நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். IPL கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுவரை ஆடிய போட்டிகளில் 7 வெற்றிகளுடன் பலம் வாய்ந்த அணியாக உலா வருகிறது. நாளைய லீக் போட்டியில் பெங்களூருவுடன் மோதவுள்ளது. அதைத் தொடர்ந்து வருகின்ற 23ஆம் தேதி தனது சொந்த மைதானமான சென்னை சேப்பாக்கத்தில் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கத்தில் இன்று காலை 8:45 மணிக்கு தொடங்கியது. இதற்காக நள்ளிரவிலிருந்து நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். போட்டியை காண 1300 மற்றும் 2500 ரூபாய் விலை கொண்ட டிக்கெட்டுகள் மட்டும் சேப்பாக்கம் மைதான கவுண்டரில் விற்பனை செய்யப்பட்டன. ஆனால் 2500 ரூபாய் விலை கொண்ட டிக்கெட் சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே விற்றதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 பேர் நின்று இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட்னா கூட 200 டிக்கெட் மேலே இவங்க வந்து ப்ராப்பராக சோல்ட் அவுட் பண்ணியிருக்க முடியாது. மேபி பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இந்த பிளாக்ல வாங்கியிருக்கோம், நிறைய டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, 2 டிக்கெட் மேலே வாங்கியிருப்பாங்களே தவிர மேக்ஸிமம் ஒரு 500 டிக்கெட்ஸ் மேலே இந்த கவுண்டரில் கொடுக்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ டிக்கெட்ஸ்லாம் கொடுக்கல. 500 டிக்கெட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கணும். சோல்ட் அவுட்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிட்டாங்க. இதோட மேட்ச்சுக்கு வந்துட்டு அடுத்த மேட்ச்சுக்கு தான் 2 நாள் முன்னாடி தான் கிடைக்கும். அது புக் பண்ண அதுவும் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. இதனிடையே குறைந்தபட்ச விலையான 1300 ரூபாய் டிக்கெட்டும் 1000க்கும் குறைவான எண்ணிக்கையிலேயே விற்பனை செய்ததாக ரசிகர்கள் குறை கூறியுள்ளனர். அதிலும் டிக்கெட் விற்பனையாளர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கே முன்னுரிமை கொடுப்பதாகவும் அவர்களிடையே புகுந்து டிக்கெட் வாங்குவதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இது தெரிந்தும் பாதுகாப்பிற்கு நிற்கும் போலீசார் கண்டுகொள்வதில்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். 9 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே டிக்கெட் கொடுக்க. 200 டிக்கெட் மேலே கொடுக்கவே மாட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இந்த அடுத்த ஆள் நான் தான் இந்த கவுண்டரில் உங்களுக்கு காமிச்சிருப்பீங்களா, சோல்ட் அவுட்டில் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க கண்டிப்பாக 200 டிக்கெட்ஸ் மேலே விற்றுருக்கவே மாட்டாங்க. 2500 ரூபாய் டிக்கெட்டு இப்போ பிளாக்ல தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே 1300 சரி 2500 சரி பிளாக்ல தான் போயிட்டுருக்கு. பிளாக்ல வேணால் நாங்களும் பிளாக்ல வாங்கி பார்த்துருவோம். அப்புறம் நாங்கள் க்யூவில் நிற்க போகிறோம். அது 1300 ப்ராப்பர் க்யூவே இல்லை. அவ்வளோ அடிச்சு பிடிச்சிட்டு வராங்க. அங்கே டிக்கெட் கூட நாங்கள் 2500 வந்தோம். இங்கேயும் இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுறது? டிக்கெட்டுகள் அனைத்தும் பிற்பகல் 1 மணிக்குள் விற்று தீர்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1300 மற்றும் 2500 ரூபாய் விலை கொண்ட டிக்கெட்டுகள் மட்டும் 12000க்கும் மேல் விற்பது வழக்கம். ஆனால் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டியை காண்பதற்கான டிக்கெட் விற்பனையில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரசிகர்கள்ட்டே நம்ம கேட்டிருக்கலாம். 2500 ரூபாய் டிக்கெட் குறைந்தது 100 டிக்கெட் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருக்கு. மீது எல்லாமே வந்து அவங்க டிக்கெட்டை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு வெளியில முறைகேடாக விற்பனை செய்யப்படுகிறார்கள் என்பது குறித்து ரசிகர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.